வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. இன்று மார்ச் 4 2026. உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஐசிசி ஆண்கள் T20 உலகக் கோப்பையின் மிக முக்கியமான கட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம். நாளை, அதாவது மார்ச் 5 மும்பையின் வரலாற்று சிறப்புமிக்க வான்கடே மைதானத்தில் அரையிறுதிப் போட்டியில் நடப்புச் சாம்பியன் இந்தியாவும் பலம் வாய்ந்த இங்கிலாந்தும் மோதவுள்ளன. இந்தத் தொடரில் இந்திய அணியின் பயணம் மிகவும் விறுவிறுப்பாக இருந்தது. குரூப் ஸ்டேஜில் அசத்திய இந்தியா சூப்பர் 8 சுற்றில் தென்னாப்பிரிக்காவிடம் ஒரு தோல்வியை தழுவினாலும், அதன்பின் ஜிம்பாப்வே மற்றும் கடைசியாக நடந்த வாழ்வா சாவா போராட்டத்தில் மேற்கிந்திய தீவுகளை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்துள்ளது. குறிப்பாக சஞ்சு சாம்சன் விளாசிய அந்த அதிரடி 97 ரன்கள் இந்திய அணியின் தன்னம்பிக்கையை வானளவு உயர்த்தியுள்ளது. மறுபுறம் ஹாரி ப்ரூக் தலைமையிலான இங்கிலாந்து அணி இந்த தொடரில் அபாரமான ஃபார்மில் உள்ளது. சூப்பர் 8 சுற்றில் விளையாடிய 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று தனது பிரிவில் முதலிடம் பிடித்து கெத்தாக அரையிறுதிக்கு வந்துள்ளது. நியூசிலாந்து போன்ற பலமான அணிகளை வீழ்த்திய இங்கிலாந்து இப்போது இந்தியாவிற்கு சவால் விட தயாராக உள்ளது. வரலாற்றை பார்த்தால் T20 போட்டிகளில் இவ்விரு அணிகளும் இதுவரை 29 முறை மோதியுள்ளன. அதில் இந்தியா 17 முறையும் இங்கிலாந்து 12 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. உலகக்கோப்பை என்று வரும்போது இது 3வது தொடர்ச்சியான அரையிறுதி மோதலாகும். 2022 இல் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. 2024 இல் இந்தியா பதிலடி கொடுத்தது. இப்போது 2026 இல் யார் ஜெயிக்கப் போகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியில் பேட்டிங் வரிசை மிரட்டலாக உள்ளது. சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா மற்றும் திலக் வர்மா போன்ற இளம் வீரர்கள் அதிரடி காட்டுகின்றனர். ஆல்ரவுண்டர் பகுதியில் ஹர்திக் பாண்டியா மற்றும் அக்சர் படேல் அணியின் முதுகெலும்பாக உள்ளனர். பந்துவீச்சில் ஜஸ்பிரித் பும்ரா எப்போதும் போல எதிரணிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கிறார். வருண் சக்கரவர்த்தியின் சுழற்பந்து வீச்சு இந்த தொடரில் இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பலம். இங்கிலாந்து அணியைப் பொறுத்தவரை கேப்டன் ஹாரி ப்ரூக் ஒரு சதம் விளாசி அபாரமான ஃபார்மில் இருக்கிறார். ஜாஸ் பட்லர், பிலிப் சால்ட் மற்றும் வில் ஜேக்ஸ் என இங்கிலாந்தின் டாப் ஆர்டர் மிகவும் ஆபத்தானது. சாம் கர்ரன் மற்றும் ஜோப்ரா ஆர்ச்சர் ஆகியோரின் வேகமும் ஆதில் ரஷீத்தின் அனுபவமான சுழலும் இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு சவால் அளிக்கும். மும்பை வான்கடே மைதானம் எப்போதும் பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமான ஒன்று. இங்கு ரன் மழை பொழியும் என்பதில் சந்தேகமில்லை. நாளை இரவு 7 மணிக்கு தொடங்கவுள்ள இந்த போட்டிக்கு மழை அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை மழை குறுக்கிட்டால் ரிசர்வ் டே வசதி உள்ளது. துரதிருஷ்டவசமாக போட்டி கைவிடப்பட்டால் சூப்பர் 8 சுற்றில் அதிக புள்ளிகள் பெற்ற இங்கிலாந்து அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய தரப்பில் சூரியகுமார் யாதவின் 360 டிகிரி ஆட்டமும் பும்ராவின் டெத் ஓவர் பந்துவீச்சும் வெற்றியை தீர்மானிக்கும். இங்கிலாந்து தரப்பில் ஹாரி ப்ரூக்கின் நிலைத்தன்மையும் ஜோப்ரா ஆர்ச்சரின் பவுன்சர்களும் முக்கிய பங்கு வகிக்கும். நாளை நடக்கவிருப்பது வெறும் ஒரு கிரிக்கெட் போட்டி அல்ல, 2 ஜாம்பவான்களுக்கு இடையிலான கௌரவப் போராட்டம். சொந்த மண்ணில் இந்திய அணி தனது மகுடத்தை தக்க வைத்துக் கொள்ளுமா, அல்லது இங்கிலாந்து மீண்டும் ஒருமுறை முட்டுக்கட்டை போடுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல கிரிக்கெட் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.